வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயர்களை நீக்கியதாக கோவையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதில் இப்போ திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போஸ்டரை எடுத்து அதில் ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க, அதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த மையை மார்க் பண்ணி ஒரு பரவலாக ஒரு போஸ்டரை இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கேட்குறேன், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஓட்டு இல்லாதவங்க தான் கலந்து கொள்ளணுமா? ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்காங்க. கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு இல்லை, மனைவிக்கு இருந்தால் கணவனுக்கு இல்லை, அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு இல்லை. குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்காருன்னா ஒருத்தருக்கு இருக்குது, 4 பேருக்கு இல்லை. கணவனுக்கு ஒரு இடம், மனைவிக்கு ஒரு இடம். நிறைய பேரோட ஓட்டே இல்லை, நிறைய பேரோட ஓட்டை யாரோ போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் ஓட்டு கூட களவாடப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டால் இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி திமுகவினர் மை வச்சுருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க, இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிப்பை ரொம்ப பெருமையாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. டிஎம்கே ஃபைல்ஸுன்னு சொல்லி பல ஆயிரம் கோடி திருட்டை ரொம்ப வெளிப்படையாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாங்க. அப்போல்லாம் உங்கள் வாய் ஜிப்பு போட்டிருந்தீங்களா? இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய குத்தமாக கண்டுபிடிச்சிட்டோன்னு நீங்கள் பரவலாக இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க.